இந்த ஆஷுராவுடைய தினத்துல, இந்த ஆஷுராவுடைய நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த தினத்துல நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு 3 அமல்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். முதலாவது அமல், அன்னைக்கு நம்ம நோன்பு நோக்கணும். ஏன்? நம்முடைய ஓராண்டு காலத்தினுடைய பாவங்கள் அங்கே மன்னிக்கப்படுகிறது. முந்தைய 365 நாட்கள், முந்தைய ஒரு ஆண்டு பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம எல்லாம் எவ்வளவு பரிசுத்தமாக மாறிடுவோம். இரண்டாவது விஷயம், அன்னைக்கு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு தாராளமாக செலவு செய்யணும். தாராளமாக செலவு செய்யணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் அந்த ஆஷுராவுடைய நாளிலே தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தாராளமாக செலவு செய்கிறார்களோ, அல்லாஹு தஆலா அடுத்த ஓராண்டினுடைய ரிஸ்க் வாழ்வாதாரத்தை அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்கிறான், தாராளமாக ரிஸ்கை வழங்குகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்றைய தினம் ஆஷுராவுடைய வெள்ளிக்கிழமை நம்முடைய குடும்பத்தார்களுக்கு தாராளமாக செலவழிக்கணும். நல்ல உணவு வாங்கி கொடுங்க, முடிஞ்சுன்னா உடை வாங்கி கொடுங்க, என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த தேவையை ஃபுல்லா நிறைவேற்றி கொடுங்க. பெரிய பெரிய இறைநேச செல்வர்கள் கண்கூடாக கண்ட அல்லாஹ்வினுடைய ரிஸ்க், அந்த வாழ்வாதாரத்தை, அந்த உதவியை கண்கூடாக கண்டிருக்கிறார்கள் இந்த ஆஷுராவுடைய நாளிலே தாராளமாக செலவு செய்ததினால். மூன்றாவது முக்கியமான விஷயம், ஆஷுராவுடைய நாள்ல நம்ம நோன்பு நோற்றிருப்போம், கண்டிப்பாக கையேந்தி அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு அதிகமாக செய்யணும். ஆஷுராவுடைய நாள் எவ்வளவு பெரிய மகத்துவமான நாள் தெரியுமா? நிறைய நபிமார்களுடைய தொடர்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வீடியோக்களை பின்னாடி நம்ம வரிசையாக தொடராக போடுவோம். நிறைய நபிமார்களுடைய தொடர்பு இந்த ஆஷுராவுடைய நாள்ல இருக்குது. நிறைய நபிமார்களை அல்லாஹு தஆலா இந்த ஆஷுராவுடைய நாள்ல தான் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தான்னு சொல்லி வரலாறு இருக்குது. எனவே இந்த ஆஷுராவுடைய நோன்புல நம்ம கண்டிப்பாக இஸ்திக்ஃபார் செய்யணும், கண்டிப்பாக துஆ செய்யணும். நம்ம எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ் உன்னிடத்திலே நான் கரமேந்தி விட்டேன், இந்த ஆஷுராவுடைய நாள்ல எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தாயோ அதுபோன்று என்னுடைய வாழ்நாள் முழுக்க வெற்றியை தா, என்னுடைய வியாபாரத்தில வெற்றியை தா, என்னுடைய குடும்பத்தில நீ வெற்றியை தா, என்னுடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை தா, நல்ல ஒழுக்கமான குழந்தைகளாக என்னுடைய குழந்தைகளை நீ வளர்த்துரு, எல்லா கெட்ட பழக்கத்திலிருந்தும் எங்களுடைய குழந்தைகளை நீ பாதுகாத்துருன்னு சொல்லி நீங்க இந்த நேரத்துல கண்டிப்பாக துஆ செய்யணும். ஆஷுராவுடைய நாள்ல கண்டிப்பாக துஆ செய்யணும். இந்த 3 அமல், முதலாவது அமல் நாம நோன்பு நோக்கணும், இரண்டாவது அமல் செயல் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு அதிகமாக அன்னைக்கு செலவு செய்யணும், மூன்றாவது அமல் இஸ்திக்ஃபார் துஆ கண்டிப்பாக செய்யணும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியம் பொருந்திய இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்ம அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. நீங்க ஷேர் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். என்னால் முடிந்த அளவிற்கு மார்க்கத்தை இந்த வீடியோக்களின் மூலமாக நான் எடுத்து உங்களிடத்திலே எத்தி வைக்கிறேன். நீங்கள் உங்களிடத்திலே வந்த இந்த தகவலை நீங்களும் பிறருக்கு எத்தி வையுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்திற்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.